திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட குப்பம்பாளையம் ஊராட்சியில் உள்ள வெள்ளசட்டிப்பாளையம் கிராமத்தில் தாய்க்கோழி பண்ணை எதிர்ப்பு போராட்டம் வெடித்துள்ளது. அம்மன் பார்மசி என்ற பெயரில் இயங்கும் இந்த தாய்க்கோழி பண்ணை குடியிருப்பு பகுதிக்குள் அங்கன்வாடி, குடிநீர் தொட்டி மற்றும் கோயில்களுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இதனால் துர்நாற்றம், கொசு தொல்லை, சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பண்ணையால் பலர் தொற்று நோய்களுக்கு ஆளாகி கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். பலமுறை அரசு துறைகளுக்கு மனுக்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இன்று நவம்பர் 1 கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாது என கூறி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கருப்பு பட்டை அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி பரத் கண்ணனை முற்றுகையிட்டு கோபத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கிராம மக்கள் பண்ணையை உடனடியாக அகற்றவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம், மேலும் சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிப்பில் அறிவிப்போம், குடும்ப அட்டை, ஆதார் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் என தெரிவித்தனர். சம்பவம் குறித்து வட்டார அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்க ஊரோட கிராமத்தோட மையப்பகுதி, குடியிருப்பு பகுதியோட மையத்துல அம்மன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற தாய்க்கோழி பண்ணை அமைஞ்சிருக்குங்க. இதனால ஊருக்குள்ள சுகாதாரக்கேடு, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கடுமையான துர்நாற்றம், ஈக்கள், கொசுக்கள் தொல்லைங்க, குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, இன்னும் பல தொற்றுவேதிகள், பல வகையான தொற்றுவேதிகள் வந்துட்டு இருக்குங்க. தாய்க்கோழி பண்ணையை அகற்ற சொல்லித்தான் நாங்க கடுமையான பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வர்ற போராட்டங்களை முன்னெடுத்து அதுக்கு பின்னாடி எந்த ஒரு தீர்வும் இல்லாதனாலதான் இன்னைக்கு கிராம சபை கூட்டம், உள்ளாட்சிகள் தான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க. அதை நடத்த விடாம கருப்பு பேட்ஜ் அணிந்து வீடுகள்ல கருப்பு கொடி கட்டி எங்க எதிர்ப்பு தெரிவிச்சு கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்கு எல்லாம் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க, முற்றுகையிட்டு இருக்கிறோம். கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாம் முற்றுகையிட்டு இருக்கிறோம். எங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, இங்க சுகாதாரக்கேடு ஏற்படுத்திட்டு இருக்கிற குடியிருப்பு மத்தியில் இருக்கிற தாய்க்கோழி பண்ணை உடனடியா அகற்றணுங்க. இன்னொன்னு நிரந்தரமா இங்க கோழிப்பண்ணை செயல்படுறதுக்கு இல்லாம தடை விதிக்கணும், நிரந்தர தடை விதிக்கணும். அதுதான் எங்க கோரிக்கை. இந்த கோரிக்கை முழுமையா செயல்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இங்க இருந்து கலைஞ்சு போவோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் குப்பம்பாளையம் பஞ்சாயத்தில் வெள்ளசெட்டிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல தாய்க்கோழி பண்ணையினால மனிதர்களுக்கு மற்றும் பாதிப்பின்றி இது ஒரு உப்பு தண்ணி நிறைந்த ஒரு ஊர். எங்களுடைய வாழ்வாதாரமே மாடுதான், மாடு, ஆடு. இந்த மாட்டை தொல்லை பண்றதுனால, ஆட்டை தொல்லை பண்றதுனால நாங்க ஒரு மாட்டை புடிச்சிட்டு போகும்போதோ ஒரு பால் கறக்கறதுக்கு போகும்போதே அது எங்களை கால்னால தாக்குது, வால்னால தாக்குது. எங்களோட வாழ்வாதாரமே இது உப்பு தண்ணி நிறைந்த மாடை வச்சுதான் நீங்க அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றுகளுக்கும் இந்த தொற்றுனால் பாதிப்படைகிறது. இதனால் இந்த தாய்க்கோழி பண்ணை அகற்றி தருமாறு நாங்கள் பல முறை போராட்டம் செய்தும் இன்னும் அகற்றவில்லை. அதுக்காக இன்று கிராம சபை கூட்டத்தில் முற்றுகையிட்டிருக்கிறோம். அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முற்றுகையிட்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் குப்பம்பாளையம் கிராமம் வெள்ளசெட்டிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க. இங்க தங்கவேல் என்பவர் தாய்க்கோழி பண்ணை அமைச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அதனால ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய தொந்தரவு, நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க. கொசு தொந்தரவு எல்லாம் இருக்குங்க. நாங்களும் பல முறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்து அவங்களும் 30 நாள்ல அகற்றன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 75 நாள் பக்கம் ஆயிருச்சு. இன்னும் அந்த பண்ணை அகற்றப்படவில்லை. அதனால நாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த கிராம சபை கூட்டத்தை கண்டிச்சுமே புறக்கணிச்சுமே கருப்பு கொடி கட்டியும் கருப்பு துண்டு பிரசாரம் பண்ணியும் நாங்க இப்ப புறக்கணிச்சுட்டு வர்றோம். இதே நிலை எங்களுக்கு தொடர்ந்தாலும் தேர்தலையும் நாங்க இதே புறக்கணிப்பு மேற்கொள்ளுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். கோழிப்பண்ணை அகற்றி தர மாதிரி கேட்டு குழந்தைகளை வளர்க்க முடிய மாட்டேங்குது. பொங்கு, இதனால பல பிரச்சனை வருது. குழந்தைகளுக்கு சளி வந்தா சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது, வீசிங் ப்ராப்ளம் வருது. இதனால எங்களை நாங்களே வீடு வேற ஊர் போயிடலாமான்னு இருக்காங்க. இப்படி சீக்கிரம் அகற்றி தர மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம்.